ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம யூடியூப் சேனலுக்காக ஒரு கேமரா வாங்கியிருக்கோம். அதான் உங்களுக்கு நான் அன்பாக்சிங் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ வாங்க நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். நம்ம என்ன கேமரா வாங்கியிருக்கோம்னா, GoPro 12 Black. இதுதான் GoPro Hero 12 Black. இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்னு பார்ப்போம். 27 மெகா பிக்சல் ஃபோட்டோ வரைக்கும் எடுத்துக்கலாமா. அதாவது இதில் வந்து 3 டைப் ஆஃப் ரெசல்யூஷன் இருக்கான். 5.3Kல, அப்புறம் 4Kல, அப்புறம் 2.7Kல. அது அந்த 3 ரெசல்யூஷனில் நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வாட்டர் ப்ரூஃப் அப் டு 33 ஃபீட்டு. அப்புறம் இந்த கோப்ரோவில் ஹீரோ 2ல் வாய்ஸ் கண்ட்ரோலு, அப்புறம் ஸ்லோ மோஷன் 8x வரைக்கும் இருக்குது. அப்புறம் ஹைப்பர் வியூ, டைம் ரேப் 3.2, 1080p லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கலாமா. அப்புறம் சூப்பர் ஃபோட்டோ ப்ளஸ் ரா ஃபோட்டோ, அப்புறம் ஹெச்டிஆர் ஃபோட்டோ ப்ளஸ் வீடியோ, அதுக்கப்புறம் 10 பிட் கலரு மோட் ரெடி. அதுக்கப்புறம் இதில் வந்து ஹைப்பர் ஸ்மூத் வீடியோ ஸ்டெபிலைசேஷன் இருக்குது 6.0 வரைக்கும். அடுத்து நம்ம இந்த சைடு பார்த்தா இதில் வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்கு, இந்த பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஒரு கோப்ரோ எண்டூரோ பேட்ரி, அந்த மவுண்ட்டு, அப்புறம் சார்ஜர். இந்த சைடு இது வந்து குயிக் ஆப்னா அதாவது கோப்ரோவே லான்ச் பண்ண ஒரு ஆப்பு. இதை வச்சு நீங்கள் வீடியோ எடுக்கும்போது உங்கள் ஃபோனில் அப்படியே காமிக்கும். நீங்கள் அதை வச்சு கரெக்டாக இருக்க ஆங்கிள் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆட்டோ அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு வந்து உங்களுக்கு அந்த குயிக் ஆப்பில் நீங்கள் போய் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். அதுக்கு ஆட்டோ அப்லோட்னா நீங்கள் சார்ஜ் போட்டுட்டு இருக்கும்போதே நீங்கள் எடுத்த வீடியோ, ஃபோட்டோ எல்லாம் உங்களுக்கு ஃபோனில் சென்ட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கப்புறம் வாங்க பாக்ஸை திறந்துடலாம். கைஸ், நம்ம இந்த கோப்ரோ அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கான ஒரு ஆக்சசரிஸ் வாங்கியிருக்கோம். அதையும் நான் உங்களுக்கு பார்க்கலாம். இது வந்து என்னென்னா, கோப்ரோவுக்கு அந்த கையில் பிடிக்கிற ஸ்டிக்கு, அப்புறம் எக்ஸ்டெண்டட் ஸ்டிக்லாம் வாங்கியிருக்கோம். இது வந்து Insta360 இது ஸ்மூத் அண்ட் ஸ்டேபிள் புல்லட் டைம் ஷார்ட்ஸாக இன்விசிபிள் செல்ஃபி ஸ்டிக். அதாவது Insta360 யூஸ் பண்ணுறவங்களாம் செல்ஃபி ஸ்டிக்லாம் இன்விசிபிளாக இருக்கும்ல அது. அப்புறம் ஃபோல்டோ ட்ரைபாட், இதுதான் ஃபோல்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் க்ளோஸும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரில. மல்டி ஃபங்க்ஷனல் ஓகே. அதான் இந்த ஃபோல்டை வந்து இங்கே வச்சுருக்காங்க. இதை வந்து அப்படியே இந்த உங்களுக்கு காமிக்கிறேன், நான் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரோ டிப்ஸு, அவ்வளோதான். இந்த சைடு இதில். சரி வாங்க நம்ம இப்போ கோப்ரோவை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். இதாங்க கோப்ரோ, அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்காக நான் செலோ டேப் போட்டுலாம் வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, இந்த கிரியேட் எடிஷன்னு பண்டில் பேக்கில் தான் நம்மளுக்கு அந்த பிளாக் கலரில் ஒரு கேஸ் கொடுப்பாங்க. நம்மளுக்கு இந்த நார்மலாக கோப்ரோ மட்டும்தான் கேஸ் கொடுக்க மாட்டாங்க. டாயிங் பார்த்தீங்களா, கோப்ரோ எல்லாமே இருக்குது. இப்போ ஃபஸ்ட் நம்ம இந்த மவுண்டில் எடுத்துருவோம். இது வந்து எல்லா டைப் ஆஃப் இதுக்கும் செட் ஆகும். இல்லை இது இல்லை, இது மேலே தான் இது போடணும். இது வர மாட்டேங்குது. இது வந்து ஸ்க்ரூ இங்கே வைக்கிறதுக்கு. இங்கே அப்படியே இது பண்ணிக்கலாம். ஒரு இது இருக்குது. இந்த 3mm ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு இதை வந்து எங்கேயா ஒட்டிடணும். ஹெல்மெட்டு இல்லை காரில் அந்த மாதிரி ஒட்டிட்டு இந்த ரப்பர் மாதிரி இருக்கும். இதை அப்படியே எடுத்து விட்டிங்கன்னா இது அப்படியே நல்லா லூஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த வழியாக அப்படியே உள்ளே தள்ளினீங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ இங்கே கோப்ரோ மவுண்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூ இருக்குல்ல, இந்த ஸ்க்ரூ வச்சு அப்படியே ஸ்க்ரூ மாதிரி இப்படி பண்ணிட்டீங்கன்னா கோப்ரோ அப்படியே ஸ்டடியாக கரெக்டாக நின்றுக்கும் பாருங்கள். சரி ஓகே, இப்போ நம்ம இது வந்து டைப் சி சார்ஜர் கோப்ரோ, அதாவது இந்த பாக்ஸ்லேயே வந்தது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம இது வந்து எண்டூரோ பேட்ரிங்க. இந்த பேட்ரி தான் இப்போ கோப்ரோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது கோப்ரோ யூஸ் பண்ணுற பேட்ரியே எண்டூரோ பேட்ரி தான். ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. நம்ம பண்டில் பேக் வாங்கினா 2 கொடுப்பாங்க, நம்மளுக்கு ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இப்போ கோப்ரோ எடுத்துருவோம். பார்த்தீங்களா, கோப்ரோ
கொஞ்சம் லைட்டாக தூசி இருக்குது. ஓகேங்க, இப்போ நம்ம கோப்ரோவை ஆல்ரெடி நம்ம ஆல்ரெடி எஸ்டி கார்டை போட்டாச்சு கடையிலேயே. ஓகே வாங்க, இப்போ நம்ம எண்டூரோ பேட்டரியை போட்டுருவோம். பாருங்கள், பேட்ரி போடுற கம்பார்ட்மெண்ட் இப்படி தான் இருக்கும். இங்கே தான் நம்ம எஸ்டி கார்டு போடணும். சரி வாங்க, நம்ம இப்போ பேட்டரியை போட்டுருவோம். பேட்ரி போட்டாச்சு. இங்கே பாருங்கள், இதை எடுக்கிறதுக்குனே ஒரு தனி இது கொடுத்துருக்காங்க. எடுக்கலாம், அப்புறம் உள்ளே தள்ளி வச்சுக்கலாம். இது சார்ஜ் போடுறதுக்கு. ஓகே வாங்க, இப்போ நம்ம கோப்ரோ ஆன் பண்ணி உள்ளே என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கண்ட்ரோல்ஸ் இது ஈஸியில் ப்ரோவில் வச்சுருக்கோம். நம்ம அது ஈஸிக்கு மாற்றிடுவோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த முன்னாடி ஸ்க்ரீனை பார்த்துருவோம். இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இது அமுக்குனா வீடியோ என்ன குவாலிட்டியில், பேசிக் குவாலிட்டி, ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி, அப்புறம் ஹையஸ்ட் குவாலிட்டி. ஹையஸ்ட் குவாலிட்டியில் வீடியோ எடுத்தால் ரொம்ப இதாகுது. அதனால தான் நம்ம பேசிக் குவாலிட்டி இல்லைனா ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி வச்சுக்கோங்க நீங்கள், அதுதான் பெட்டர். ஓகே, இதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த லென்ஸ் மாதிரி, டிஜிட்டல் லென்ஸ், இந்த ஜூம் பண்ணுற மாதிரி இப்போது வைடு அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி. பாருங்க, லீனியர் ப்ளஸ் ஹாரிசான்டல் லாக்னா நம்ம இப்படி வச்சுருக்கோமா, இப்படியே திருப்புறேன் பாருங்கள், ஸ்க்ரீன் அப்படியே இருக்கும். பாருங்கள், தெரியுதா? அப்படியே இருக்கும் ஸ்க்ரீனு. இதே நம்ம லீனியர் வச்சா பாருங்கள், ஸ்க்ரீன் திரும்புதா, தெரியுதா? அந்த ஹாரிசான் லாக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும், ஆனால் எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரியல. அதுக்கப்புறம் வைடு, சூப்பர் வியூ, அப்புறம் ஹைப்பர் வியூ. ஹைப்பர் வியூ தான் இருக்கிறதுலே வைடு. நம்ம இந்த சைடு வந்தால் இது ஹாரிசாண்டல் வெர்டிக்கல் வச்சுக்கிற மாதிரி பாருங்க, வைடு ஸ்க்ரீனு. அதுக்கப்புறம் இப்படி தள்ளினா ஃபுல் ஃப்ரேம் ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இதுனா ஃபுல்லு, இது வெர்டிக்கல், இது ஸ்க்ரீன் ஃபுல்லாக. இது ஸ்லோ மோஷனுங்க. 8x எடுத்தால் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், ஸ்லோவாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு இது இருக்குது, இந்த சைடு ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டன் நமக்குனா மோடு மாறும். ஃபோட்டோ மோடுக்கு போயிடுச்சு, டைமில். அதுக்கப்புறம் வீடியோ மோடுக்கே திருப்பி போயிடுச்சு. இப்போ நம்ம மேலே ஸ்க்ரோல் பண்ணால் இது தெரியுதா, இது வாய்ஸ் கண்ட்ரோல். இது ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க கைஸ். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பிரைட்னஸ் குறைச்சேன் கோப்ரோவில். இது வாய்ஸ் கண்ட்ரோலுங்க. இது அமுக்குனா வாய்ஸ் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணிக்கும். இப்போ பாருங்கள், கோப்ரோ கேப்சர் பார்த்தீங்களா, கோப்ரோ ஸ்டாப் கேப்சர். இதுதான் வாய்ஸ் கண்ட்ரோலோட யூஸுங்க. அதுக்கப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா பீப் சவுண்டு ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லை ஆன் பண்ணிக்கலாம். இது குயிக் கேப்சர் நீங்கள் இப்போ மோட்டோ விளாகிங் பண்ணி போயிட்டுருக்கீங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு சீன் பார்க்குறீங்க, அதை டக்குன்னு பிடிக்கணுன்னா இப்போ பாருங்கள், அதை எப்படி யூஸ் ஆகுதுன்னு நான் காமிக்கிறேன். இது இப்படி ஆஃப் பண்ணிட்டு இப்போ குயிக் கேப்சர் ஆனில் இருக்குது. இந்த ஒரு பட்டன் இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்களா, ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ இது அப்படியே ஒரு கிளிக் அமுக்கினா போதும், வீடியோ ஸ்டாப் ஆகி பவர் ஆஃப் ஆயிரும். இதுதான் இதோட மெயின் ஃபீச்சர், இந்த குயிக் கேப்சர். இப்போ ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது லாக்கு. இப்போ நம்ம இப்படி சில பேர்லாம் ஸ்டாண்ட் இல்லாமல் இப்படி பிடிச்சி எடுத்துகிட்டு இருப்பாங்க, அதுக்கு இது யூஸ் ஆகும். இப்படி பிடிச்சி எடுக்கும்போது எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது. இதே நம்ம இது இருக்கும், இந்த மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இது ஸ்லைட் டு அன்லாக் கொடுத்தா அன்லாக் ஆகிரும். அதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிடணும். இந்த சைடு பின்னாடி ஸ்க்ரீன் இருக்குல்ல, இது ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிட்டா ஸ்க்ரீன் தெரியாதுங்க. இது அடுத்த இதுக்கு போனால் ஸ்டேட்டஸ் ஒன்லி. ஒரு நிமிஷம்,
நம்ம எத்தனை தாட்டி கிளிக் என்ன சொல்கிறது, எத்தனை தாட்டி நம்ம வீடியோ ஆன் பண்ணியிருக்கோம் அதோட இது அதோட கவுண்டிங்கு. அதுக்கப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் ஸ்க்ரீன். இங்கே என்ன ஸ்க்ரீன் இருக்கோ அதே ஸ்க்ரீன் தான் இங்கே இருக்கும். இப்போ அடுத்து வந்து என்னதுன்னா ஃபுல் ஸ்க்ரீன். அதாவது ஹாஃப் ஸ்க்ரீனில் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு, இங்கெல்லாம் கேப் இருந்துச்சு. ஆக்சுவல் ஸ்க்ரீனில் இங்கே ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஓரியன்டேஷன்னா இப்போ நம்ம இப்படி வச்சு எடுத்துகிட்டு இருக்கோம், திடீர்னு இப்படி மாற்றுறோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் அந்த ஏற்ற மாதிரி மாறிடும். அதான் ஓரியன்டேஷன். அன்லாக்கும் பண்ணி வச்சுக்கலாம், லாக்கும் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மேக்ஸ் லென்ஸ் உங்களுக்கு இருந்தால் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. என்கிட்ட இல்லை மேக்ஸ் லென்ஸ், அதனால் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இது பேர் டிவைஸ், நம்ம இந்த ப்ளூடூத் டிவைஸ்லாம் இருக்குல்ல அது பேர் பண்ணுற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது கண்ட்ரோல்ஸ் தான் சொன்னல, ஈஸி அப்புறம் ஹார்டு, ஈஸி அப்புறம் ப்ரோ. நம்ம இப்போ தான் பிகினர், அதனால் ஈஸியாக வச்சுப்போம். இதான் நிறையா இருக்குது. ப்ரிஃபரன்ஸ், செட்டப், ஆட்டோ அப்லோட். நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், குயிக் ஆப் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஆட்டோ அப்லோட் பண்ணிக்கலாம். வயர்லெஸ் கனெக்ஷன் அதான் சொன்னல, ப்ளூடூத் அந்த குயிக் ஆப்பு. ஆனால் குயிக் ஆப்புக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் தேவையில்லை, நம்மளுக்கு வந்து அந்த ஆட்டோ அப்லோட் பண்ணணுன்னா தான் சப்ஸ்கிரிப்ஷன் தேவை. அப்புறம் ஜென்ரல் போனீங்கன்னா பீப் வால்யூமு குயிக் ஆப்ஸை சொல்லிட்டேன். டிஃபால்ட் ப்ரெசெட்டு அது தெரில. ஆட்டோ பவர் ஆஃப் எல்இடி, இந்த எல்இடி வந்து இங்கே ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்குது, தெரியுதா இங்கே. ஓகே, அடுத்து போவோம். அடுத்து வந்து வீடியோ. இது வந்து பிட்ரேட்டு, பிட் டெப்த்து, ஆன்டி ஃப்ளிக்கர் அதெல்லாம் இருக்குது. வாய்ஸ் கண்ட்ரோல், நான் சொன்னேன்ல வாய்ஸ் கண்ட்ரோல். லாங்குவேஜ் தயவுசெஞ்சு மாற்றிடாதுங்க, அப்புறம் கஷ்டம். டிஸ்பிளே, ஓரியன்டேஷன், இந்த சொன்னேன்ல ஆள் வச்சுட்டா நம்ம இப்படி மாற்றினா இப்படி மாறிடும், இப்படி மாற்றினா இப்படி வரும். நம்ம லேண்ட்ஸ்கேப்பே வச்சுப்போம். ஸ்க்ரீன் சேவர், நெவரு, மேத்ஸ், அதாவது இங்கே வைக்கிறது தான் இங்கேயும் மேத்ஸ் ரியர் ஸ்க்ரீன். பிரைட்னஸ் வந்து நான் 50% வச்சுருக்கேன், கம்மியாக பிரைட்னஸ் இருக்கும். அப்போ தான் இது பேட்ரி கம்மியாக கன்சம்ட் பண்ணும். அந்த கிரிட் லைன்ஸ் வந்து பார்த்திங்களா, இதான் கிரிட் லைன்ஸ். நம்ம கிரிட் லைன் வைக்கிறது வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கலாம், அதனால தான் நான் கிரிட் லைன் வச்சுருக்கேன். அடுத்து போவோம். அடுத்து டிஸ்பிளே தானே இன்னும், அவ்வளோதாங்க, டிஸ்பிளேல அவ்வளோதான். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் வந்து எக்காந்து கொண்டு மாற்றிடாதீங்க, அப்புறம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் வெளியே போயிட்டோன்னா. டேட், டைமு அதெல்லாம் நான் கரெக்டாக வச்சிட்டேன், டைம் ஜோனு எல்லாம் இருக்குது. மோட்ஸு, அந்த மேக்ஸ் லென்ஸ் மோடு அது சொன்னேன்ல. அப்புறம் அபவுட், கோப்ரோ அப்டேட்ஸு, கேமரா இன்ஃபோ, பேட்ரி இன்ஃபோ, அப்டேட் இருந்தால் இதில் சொல்லும், அதுக்கு தான். ரெகுலேட்டரி இது என்னென்னு எனக்கு தெரில. அதுக்கப்புறம் ரீசெட்டு, அவ்வளோதான் கைஸ். நான் அந்த கடைசியில் நான் சும்மா வெளியே போய் இந்த கோப்ரோவோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், வீடியோ எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே கைஸ், நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். கைஸ், நீங்கள் அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஸ்டிக்கை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்கள், இதுதான் ஸ்டிக்கு, இன்ஸ்டா 360. இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். நான் இப்போ ஃபஸ்ட்டே அந்த இது இன்ஃபர்மேஷனில் சொல்லிட்டேன், அதனால் நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். இதுவும் பிச்சாச்சு அங்கே பார்க்குறதுக்கு. பாருங்க, இதுதான் அந்த ஃபோல்ட் அவுட் ஸ்டிக். ஒரு நிமிஷம் இருங்க, இனி பாருங்கள். இதை நம்ம இப்போ இதை எடுத்து அப்படியே நிற்க வச்சுக்கலாம். இல்லை நம்ம கையில் பிடிச்சி விளாக் பண்ணாலும் இப்படி விளாக் பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் இதை எடுத்து இதுக்கு வந்து இது இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம இதை இப்படி இது அப்படியே நம்ம இந்த ட்ரைபாடும் அப்படியே சேர்ந்து நல்லா பெருசாக இப்படி வச்சுக்கலாம். இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கலாம். இது நல்லாயிருக்கும், அப்படியே இப்படி தூரமாக வச்சு விளாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதை நம்ம கழட்டிட்டு இது வந்து இதுக்கு போடுறது. இதை நம்ம மேலே இருக்கிறத கழட்டுனா இது வந்து கோப்ரோ மவுண்ட் பண்ணுறது. கோப்ரோக்கு மவுண்ட் பண்ணி இப்போ காமிக்கிறேன் பாருங்க. இந்த கீழே இருக்குல்ல, இந்த கீழே இருக்கிறத இப்படி எடுக்கணும். இதை எடுத்து இல்லை இதை எடுக்க வேணாம், சாரி தெரியாமல் சொல்லிட்டேன். இதை அப்படியே சுற்றுன்னு சுற்றி
ஸ்க்ரூ டைட்டர் பண்ணுற மாதிரி தான். இங்கே எப்படி சுற்றுங்க, அப்போ தான் கரெக்டாக நிற்கும். அதுக்கப்புறம் இது இருக்குல்ல, இங்கே பாருங்கள், இங்கே போட்டிருக்கு. இது வந்து அன்லாக்கு, இது லாக்கு. இது அப்படியே சுற்றணும். இதை மட்டும் சுற்றுங்க. இல்லை இது சுற்றக்கூடாது. இது என்னன்னு எனக்கும் தெரில. இது வந்து கழண்டுட்டு வர்றது. இதை மட்டும் சுற்றணும். இதை பிடிச்சிக்கிட்டு இதை மட்டும் சுற்றுங்க. சுற்றுனா அவ்வளோதான், டைட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கோப்ரோ ஆடாது பாருங்கள், ஆட மாட்டேங்குது. இது மட்டும் தான் ஆடும். ஓகே கைஸ், இப்போ நம்ம அந்த ஸ்டிக்கை பார்ப்போம். கோப்ரோ கழட்டி அந்த ஸ்டிக்லேயே போட்டு காமிப்போம். இந்த ஸ்டிக்கை பிறகு பார்த்தீங்களா, இது வந்து நல்லா எக்ஸ்டெண்டாக போகும். போய்கிட்டே 120 மீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணும் பாருங்கள். அப்படியே போயிட்டே இருக்கும். இது நம்ம ஃபோனில் கவர் ஆகாது. நான் உங்களுக்கு வெளியே போய் நல்லா பெருசாக காமிக்கிறேன். இதுக்கும் அதே தான், அதே ஸ்டெப்பு தான். இதை அப்படியே வச்சு அப்படியே சுற்றணும். இருங்க, தப்பாக சுற்றுறேன். பார்த்தீங்களா, அப்படியே சுற்றி இது அப்படியே லாக் பண்ணிட்டு போகலாம். அப்புறம் பெருசாக அப்படியே இழுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இது வச்சுக்கலாம். ஓகே கைஸ், நம்ம இந்த கோப்ரோவோட ஃபுட்டேஜை நீங்கள் இப்போ பாருங்கள். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட்டோர் ஃபுட்டேஜ். நம்ம கோப்ரோ எடுத்துகிட்ருக்கோம். இது வந்து கோப்ரோ மைக்கில் நம்ம எடுத்துகிட்ருக்கோம் கைஸ். பாருங்கள் அவுட்டோரில் எப்படி இருக்குது கோப்ரோலன்னு சொல்லுங்கள். பாருங்கள், இதுதான் அவுட்டோரில் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ வந்து 5.3Kல எடுத்துகிட்ருக்கோம். இது வந்து கோப்ரோ மைக்கு. இப்போ நம்ம ஏர்பாட்ஸ் மைக்கில் நம்ம பேசி பார்ப்போம். இருங்க ஒரு நிமிஷம். காய்ச்சி இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஏர்பாட்ஸ் மைக்கில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நம்ம ஏர்பாட்ஸ் மைக்கில் அவுட்டோரில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், நான் அன்னைக்கு வந்தோம்ல அதே அவுட்டோர் தான். இதுதான் ஏர்பாட்ஸ் மைக்கு. இது எப்படி இருக்கா, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எது நல்லா இருக்கோ அதுக்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இன்னொரு ஸ்டிக் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம அதே ஏர்பாட்ஸ் மைக் தான். இப்போ நம்ம இந்த எக்ஸ்டெண்டட் ஸ்டிக் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். பாருங்கள் எவ்வளோ எக்ஸ்டெண்டாக இருக்குன்னு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த கோபுரம் நம்ம எதுக்கு வாங்கியிருக்கோம்னா, ஒரு அப்கமிங் ஒரு ட்ரிப் இருக்குது. அந்த ட்ரிப்புக்காக தான் மெயினாக வாங்கியிருக்கோம். ஓகே கைஸ், பாய்.